சிக்கலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 1ஆம் ஆண்டு ஐபிஎல் திருவிழா மும்பையில் இன்று மாலை கோலாகலமாக தொடங்க உள்ளது. இன்று தொடங்கும் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பை அணியும் முன்னாள் சாம்பியன் சென்னை அணியும் மோத உள்ளன. மேலும் 11வது ஐபிஎல் தொடரில் 8 அணியில் விளையாடுகின்றன. ஒவ்வொரு அணியும் மற்றொரு அணியுடன் தலா 2 முறை மோத வேண்டும். புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். தொடரின் இறுதிப் போட்டி மும்பையில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கிரிக்கெட் பிரியர்களும் எதிர்பார்த்த ஐபிஎல் கிரிக்கெட் தருணம் வந்துவிட்டது. ஆனால் இங்கு இருக்கும் நிலைமையோ வேறு. ஸ்டெர்லைட், காவிரி வாரியம் என பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நிலவி வருகின்றன. இந்நேரத்தில் நல்லெண்ணம் கொண்ட சில இளைஞர்களும் ஐபிஎல் போட்டிகள் மீது ஆர்வம் காட்டாமல் போராட்டம் பக்கம் திரும்பியுள்ளனர். பிரபலங்களும் நமக்கு இப்போதைக்கு விவசாயம் தான் முக்கியம், போட்டியை வீட்டிலிருந்து பார்ப்போம், மைதானத்திற்கு செல்வதை தவிர்ப்போம் என முடிவெடுத்துள்ளனர். காலியிடம் உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக பார்வை நம் போராட்டத்தின் மீது விழும் என அவர்கள் தெரிந்துள்ளார்கள். இதற்காக பலரும் போட்டியை தவிர்த்து வருகிறார்கள். இந்நிலையில் லட்சுமி ராமகிருஷ்ணன், விளையாட்டுக்கு நான் எதிரி அல்ல, விவசாயிகள் நீண்ட போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும், ஐபிஎல் போட்டியை நானும் புறக்கணிக்கிறேன், பெரிய புறக்கணிப்பால் சரியான நபர்களை தேடி விஷயம் செல்லும், விவசாயிகளின் பிரச்சனை தீர்க்கப்படாமல் தேசிய விளையாட்டை எப்படி கொண்டாட முடியும் என கேள்வி கேட்டுள்ளார். சூதாட்ட புகாரால் கடந்த 2 ஆண்டுகளாக விளையாடாமல் இருந்த சென்னை அணி இன்று மீண்டும் புத்துணர்வுடன் களம் காண உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னை அணி விளையாட உள்ளதை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் எதிர்நோக்கியுள்ளனர். மக்களுக்கு பெரிய வேண்டுகோள் என்னவென்றால், கிரிக்கெட்டை பாருங்கள், ஆனால் டிவியில் பாருங்கள், நேரில் சென்று பார்ப்பதை தவிருங்கள். இது நம் குடும்ப பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனை. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.